மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடர்பாக கோவை மாணவர்களின் நிலைமையையும் விண்ணப்ப விநியோகத்திற்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளையும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் சுதீஷ். மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று தமிழகம் முழுவதும் வழங்கப்படுவதையொட்டி கோவை ஹோப் காலேஜ் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று காலை 11 மணி முதல் இந்த விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பிசி, எம்பிசி, ஓசி மாணவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணத்திலும், எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு இலவசமாகவும் இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பங்கள் பெறுவதற்கு இந்த 500 ரூபாய் கட்டணம் செலுத்துவதற்கு டிடியாக வழங்க வேண்டும் என்பதை அடுத்து இந்த அரசு கல்லூரி மருத்துவ வளாகத்திலேயே வங்கி சேவையும் மாணவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் 150 இடங்கள் இந்த விண்ணப்பங்கள் மூலமாக கலந்தாய்வு மூலமாக சேர்க்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்களுடன் வந்து இந்த விண்ணப்ப படிவங்களை பெற்று செல்கிறார்கள். இதற்கிடையே இந்த மருத்துவ படிப்புகளில் நுழைவுத் தேர்வு என்பது மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்களிடையே பேசும்போது இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டு கலந்தாய்வு மூலமாக இந்த படிப்புகளில் சேர்க்கப்படுவது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த விண்ணப்ப படிவம் பெற வந்த மாணவி அஜிதா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கலந்தாய்வு மூலமா நேரடியா மருத்துவ படிப்புகளை சேருவதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த நீட் கேன்சல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால நம்ம 11th 12th கஷ்டப்பட்டு படித்து கட் ஆஃப் மார்க் வாங்கி உள்ளே போகிற மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணோம். ஸோ நீட் கேன்சல் ஆனது எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து அந்த 12ஆம் வகுப்பிற்கு பிறகு இந்த நுழைவுத் தேர்வுக்காக மேலும் 2 மாதங்கள் பல்வேறு பயிற்சி வகுப்புகளை சென்று அதற்கான ஒரு சிரமத்திற்குள்ளாக வேண்டிய நிலையில் இந்த நேரடியாக கலந்தாய்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடைபெறுவது மாணவ மாணவிகளிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.